Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Commerce Unit 7 Trade Chapter 23 Channels of Distribution. காமர்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம 22 சாப்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம் 11th ஸ்டாண்டர்டோடது. எந்த சாப்டரில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்லா லெசன்ஸ் அதாவது எல்லா சாப்டரோட ப்ளேலிஸ்ட்டையும் வந்துட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சாப்டர் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா சாப்டர்ஸோட லிங்க்குமே வந்துட்டு இருக்கும், ப்ளேலிஸ்ட்டோட லிங்க். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ட்ரேட்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றத நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம், சாப்டர் 22ல். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேட் அப்படின்றதுல மெயினாக வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கார், ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர் வந்து நிறைய யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அண்ட் அந்த பிளேசஸில் இருந்துட்டு கன்சியூமர், தி அல்டிமேட் கன்சியூமருக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ் போய் சேரும், அதுக்கு இடைப்பட்ட அந்த நேரங்கள்லையோ இல்லை இடைப்பட்ட அந்த காலத்துலேயோ அந்த கூட்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அது எப்படி சரியாக கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, அதுக்கு என்னென்ன வேஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஒரு சேனலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேர்ஹவுஸ் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை வந்துட்டு ஹோல்சேலர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க மூலயமா எடுத்துகிட்டு போக போகிறோமா, இல்லை எல்லாருமே வந்துட்டு வேர்ஹவுஸ் வச்சுருப்பாங்க, ஹோல்சேலர்ஸ் அண்ட் நடுவில் இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, அண்ட் டைரெக்டாக வந்துட்டு ப்ரொடியூசர் ரீட்டைலர்ஸ்கிட்டையுமே வந்துட்டு கொடுத்து சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி என்னென்ன வேஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நம்மளோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் என்னென்ன நம்ம இந்த சாப்டர் முடிக்கும் போது நம்ம கற்றுருப்போம் அப்படின்னா, மீனிங், டைப்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து கற்றுருப்போம். மீனிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிடில்மேன்ஸ். ஸோ மிடில்மேனும் போது அதில் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிடில்மேன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் ஹோல். எல்லா சர்வீசஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து முழுமையாக வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ். ஸோ ரீட்டைலர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, சர்வீசஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ வில் மூவ் ஆன் டு இன்ட்ரடக்ஷன். The manufacturers produce goods on large scale, select the channel through which their goods should reach the consumer. ஸோ நிறைய யூனிட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அண்ட் எதை எப்படி கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம படிக்க போகிறோம். These goods are converted into cash only when the end user buy and use them. ஸோ கூட்ஸ் எப்போ கேஷாக மாறுது கம்ப்ளீட்டாக அப்படின்னா எண்ட் யூசர், அதாவது தி அல்டிமேட் கன்சியூமர், யார் வந்துட்டு அதை கன்சியூம் பண்ண போகிறாங்க. கஸ்டமர் வேறு, கன்சியூமர் வேறு. கஸ்டமர் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த பொருளை வாங்குறவங்க, கன்சியூமர் அப்படின்றவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பென் வேணும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி நோட் புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அனுப்புவீங்க சில டைம். அப்போது டைரெக்டாக நீங்களே போய் வாங்கும்போது நீங்கள் தான் கஸ்டமர் அண்ட் நீங்கள் தான் கன்சியூமரும். ஏன்னா அந்த நோட் பென் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதே உங்கள் அப்பா போய் வாங்கினாரு அப்படின்னா அவர் கஸ்டமர். அதை யார் யூஸ் பண்ணுறா, நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் தான் வந்துட்டு கன்சியூமர். ஸோ இதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கஸ்டமர் அண்ட் தி கன்சியூமர். ஸோ இது எப்போ இந்த கூட்ஸ் வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அந்த கூட்ஸை யூஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு கேஷாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. To cut the cost, to reach maximum customers and to retain all customers, the producers select one channel or combine many channels to distribute the goods. ஸோ காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்காகவும் இவங்க நிறைய சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். திஸ் சாப்டர் எக்ஸ்பிளைன்ஸ் த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இன் டீட்டெயில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனிங் பார்த்துடலாம். அ சேனல் இஸ் அ ரூட் த்ரூ விச் த கூட்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு த அல்டிமேட் கன்சியூமர். ஸோ இந்த சேனல் அப்படின்றது வந்து ஒரு ரூட். இப்போ வந்துட்டு நம்ம அண்ணா நகர்லேருந்துட்டு ரெட் ஹில்ஸ் போகணும் அப்படின்னா இந்த இடைப்பட்ட
வழியில் எவ்வளோ வந்துட்டு ஸ்டாப் வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு ரூட், இந்த ரூட்டை தாண்டி தான் நம்ம அங்கே போய் ரீச் ஆக முடியும் அப்படின்றது. ஸோ இந்த கூட்ஸ் வந்துட்டு அல்டிமேட் கன்சியூமர்கிட்ட போய் சேர்றதுக்கு எந்த வழியில் போகுது, ஹோல்சேலர்கிட்ட போயிட்டு ரீட்டைலர்கிட்ட போயிட்டு அப்புறம் தான் வந்துட்டு கன்சியூமர்கிட்ட போகும். கஸ்டமரும் இருக்காங்க, யார் வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் கஸ்டமர். அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து யார் அதை யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கன்சியூமர். மேபி நிறைய விஷயத்தில் நம்மளா போய் நம்மளுக்காக ஒரு விஷயம் வாங்கும்போது நம்மளே தான் கஸ்டமர், நம்மளே தான் கன்சியூமர். நம்மளுக்காக வேறு ஒருத்தவங்க போய் வாங்குறாங்க அப்படின்னா யார் வாங்கிட்டு வராங்களோ அவங்க கஸ்டமர். அந்த ப்ராடக்ட்க்கு பொறுத்த வரைக்கும், அந்த ரீட்டைல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும், இல்லை அந்த ஹோல்சேல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு கஸ்டமர். யார் அதை கன்சியூம் பண்ணுறா, யார் அதை யூஸ் பண்ணுறா, அவங்க தான் வந்துட்டு கன்சியூமர். there are direct channel or routes of distribution without middleman. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு டேரெக்டாகவே வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்டேருந்து கன்சியூமர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ வித்தவுட் மிடில்மேன், அந்த இடத்துல எந்த ஒரு மிடில்மேனும் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. இன்டைரக்ட் சேனல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் மிடில்மேன் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்டைரக்டாக கன்சியூமர்கிட்ட போய் சேரும்போது அங்கே ஒன் ஆர் மோர் மிடில்மேன்ஸ் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. மிடில்மேன் ஹெல்ப் இன் த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் டுவர்ட்ஸ் த லேக்ஸ் ஆர் க்ரோஸ் ஆஃப் கன்சியூமர். ஸோ மிடில்மேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் வந்து கொண்டு வராங்க. இவங்ககிட்டேருந்து இன்னொருத்தவங்கிட்ட அப்படின்ற த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் டுவர்ட்ஸ் லேக்ஸ் ஆர் க்ரோஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் கை மாறிட்டே இருக்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து மிடில்மேன்ஸ் வந்து செய்கிறாங்க. த ப்ராடக்ட் ஷுட் ரீச் ஆல் these consumers living inside the country and throughout the world. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னும் போது அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். கண்ட்ரி பொறுத்தும் சரி, வேர்ல்டு லெவல்லையும் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படின்றது தான் எல்லா ப்ரொடியூசரோடையும் வந்துட்டு ஒரு எய்மாக வந்துட்டு இருக்கும். தேர் ஆர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்சியூமர் கூட்ஸ். ஸோ கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தேர் ஆர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்சியூமர் கூட்ஸ், பெரிஷபிள் அண்ட் டியூரபிள் கூட்ஸ், பின் டு பிளேன். ஒரு சின்ன பின்னுலேருந்து பிளெயின் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஸோ ஆன் நிறைய வந்துட்டு இருக்குது. நாட் ஒன்லி த கூட்ஸ் பட் ஆல்சோ த சர்வீசஸ் நீட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். கூட்ஸ் மட்டும் கிடையாது, சர்வீசஸ்க்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தேவை. ஸோ இதுதான் வந்துட்டு மீனிங் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இன் டீட்டெயில்டாக நம்ம போக போக படிப்போம். Next we are going to see the definition. According to Cundiff, E.W. and Still, a channel of distribution may be defined as, இவர் என்ன சொல்கிறாரு channel of distribution அப்படின்னா, a path traced in a direct or indirect transfer of title to the product as it moves from the producer to the ultimate consumer. டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இது வந்து ஒரு பாத் ட்ரேஸ்டு, இது வந்து ஒரு பாதை. அந்த பாதையை வந்து நம்ம கடந்து போகணும். லைக் டைரெக்டாகவும் வந்துட்டு ப்ராடக்ட் போய் சேரும், இல்லை இன்டைரக்டாக த்ரூ மிடில் மேன்ஸும் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் போய் சேரும். டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த ஓனர்ஷிப்பை தான் வந்துட்டு டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ அது ஹோல்சேலர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்டோட ஓனர் வந்துட்டு ஹோல்சேலர். இதே ரீட்டைலர்கிட்ட அது கை மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட ஓனர் யார் அப்படின்னா ரீட்டைலர். ரீட்டைலர்கிட்ட இருந்து கன்சியூமர்கிட்ட போகும்போது அந்த ப்ராடக்டோட ஓனர், த ரியல் ஓனர் இஸ் கன்சியூமர். ஸோ இந்த டைட்டில் ஆஃப் ப்ராடக்ட் ஆஸ் இட் மூவ்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர்கிட்ட இருந்து அல்டிமேட் கன்சியூமர்கிட்ட போகிற இந்த பாத், இதுதான் வந்துட்டு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இந்த டெஃபினேஷனை இவர் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட், அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a channel of distribution is the structure of intra-company organization units. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பெனியோட உள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் எக்ஸ்ட்ரா கம்பெனி ஏஜென்ட்ஸ், கம்பெனிக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு ஏஜென்ட்ஸ். அண்ட் டீல்ஸ் wholesale and retail throughout which a commodity of product or service is marketed. அந்த எக்ஸ்ட்ரா கம்பெனி ஏஜென்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் வித் யார் கூட வந்துட்டு, இப்போ கம்பெனிக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஏஜென்சி ப்ராசஸ் மாதிரி. யார் கூட டீல் பண்ணுது அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் த்ரூ அ கமாடிட்டி. கமாடிட்டினா வந்துட்டு கூட்ஸை தான் நம்ம கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்.
இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்துட்டு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் இருக்கார், அப்புறம் ஏஜென்ட் இருக்கார், அப்புறம் ஹோல்சேலர் இருக்கார், அப்புறம் ரீட்டைலர் இருக்கார், அப்புறம் கன்சியூமர் இருக்கார். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர் டைரெக்டாகவும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரீட்டைலர்கிட்ட வந்துட்டு அப்புறமா வந்துட்டு கன்சியூமர்கிட்ட வர்றது. அப்படி இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஹோல்சேலர்கிட்ட வந்துட்டு ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர்கிட்ட வந்துட்டு அப்புறமா வந்துட்டு கன்சியூமர்கிட்ட வர்றது. அப்படி இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோல்சேலர்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ரீட்டைலர், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கன்சியூமர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஹோல்சேலர் இல்லாமல் மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஏஜென்ட்கிட்டேருந்து டைரெக்டாக வந்துட்டு ரீட்டைலர்கிட்ட வந்துட்டு கன்சியூமர். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வே. ஸோ இப்படிலாம் வந்துட்டு இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம டைப்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். The types of channel of distribution are as follows: channels based on middlemen, and channels based on types of goods and services, and channels based on national and international market. So first வந்து நம்ம middlemans பார்த்துடலாம். மிடில்மேனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைரக்ட் சேனல். டைரக்ட் சேனல் அப்படின்னா இங்கே எந்த ஒரு மிடில்மேனும் இருக்க மாட்டாங்க. நோ மிடில்மேன். Producer takes up the task of distributing the goods either through his own company showroom or branches or through his sales team. ப்ரொடியூசரே வந்துட்டு டைரெக்டாக அவரோட கம்பெனியோட ஷோரூமில் இருந்தோ இல்லை அவரோட பிரான்ச்சில் இருந்தோ அவரோட ஓன் சேல்ஸ் டீமை வச்சு ப்ராடக்டை வந்து டு த அல்டிமேட் கன்சியூமர் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது வந்துட்டு நோ மிடில் மேன். இங்கே வந்துட்டு எந்த ஒரு மிடில் மேன்ஸும் இருக்க மாட்டாங்க. மிடில் மேன்ஸ் இந்த சென்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை ஹோல்சேலரோ ரீட்டைலரோ யாருமே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப் எக்ஸசைஸ் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் த டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொடியூசரே வந்துட்டு டைரக்ட் கண்ட்ரோல் வந்து எடுத்திருப்பார் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும். சம் ப்ரொடியூசர் செல் குட்ஸ் ரைட் ஃப்ரம் த டோர் ஆஃப் தேர் ஃபேக்ட்ரி டிரெக்ட்லி டு த கன்சியூமர். ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரிலேருந்தே மேனுஃபேக்சரிங் யூனிட் ஷோரூம்லாம் கிடையாது, எங்கே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியிலேருந்தே வந்துட்டு டிரெக்டாக வந்துட்டு எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா கன்சியூமருக்கு ரீச் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நோ மிடில் மேன் channel of distribution. Next, mail order business or phone order business. ஸோ டைரக்ட் இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து கொடுக்கறதுனால த்ரூ மெயில் நம்ம வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம மெயில் பண்ணோம் அப்படின்னா மெயில் ரிசீவ் பண்ணிவிட்டு மெயில் ஆர்டர் மூலயமா நம்மளுக்கு வந்துட்டு கூட்ஸை வந்துட்டு இப்போ டெலிவரி வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபோன் ஆர்டர் பிஸ்னஸ், ஃபோனில் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ஆர் ஃபோன் ஆர்டர் பிஸ்னஸ். மேனுஃபேக்சரர் கலெக்ட்ஸ் ஆர்டர் ஃப்ரம் த கன்சியூமர் த்ரூ போஸ்ட், மெயில் ஆர் ஃபோன் and delivers the product to themselves. Some producers send the catalogs of their products directly to the consumers and receive order over post or அப்படின்றத ஒரு கேட்டலாக் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கன்சியூமருக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன வேணுமோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி அவங்க வந்து வாங்கிப்பாங்க த்ரூ போஸ்ட் ஆர் ஃபோன். தென் தே டிஸ்ட்ரிபியூட் கூட்ஸ் டு த டிமாண்டிங் கன்சியூமர். அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு கூட்ஸ் வந்து போய் சேரும். நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ். இதுவுமே வந்துட்டு டைரக்ட் சேனல் தான். இங்கேயும் நோ மிடில்மேன்ஸ் no middleman, எந்த மிடில்மேனும் இருக்க மாட்டாங்க. This is also a direct channel where there is no middleman. A website is created by the producer and through internet the product order is received and delivery of goods is made from the nearest godown of the producer. ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் மூலயமா ப்ரொடியூசர் வந்து டைரெக்டாக வந்துட்டு கன்சியூமருக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம காமர்ஸ் பண்ணுறோம் இல்லையா. டைரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கும் போகல, எந்த ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கும் வந்துட்டு நம்ம போகல, டைரெக்டாக நம்ம இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் டைரக்ட் மார்க்கெட்டிங் ஆர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். A manufacturer establishes branches all over the country or in other countries also. ஸோ வந்துட்டு அவங்களோட பிரான்ச்சஸ் மேனுஃபேக்சரரே வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆரம்பித்து நிறைய ஷோரூம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. த ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் என்ரோல்ஸ் ஃபியூ கன்சியூமர்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்துட்டு வருவாங்க. தீஸ் கன்சியூமர்ஸ் ஆர் ஆஸ் டு பிரிங் இன் மோர் கன்சியூமர்ஸ். அவங்க வரவங்க இன்னும் கொஞ்சம் கன்சியூமர்ஸை நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
Various commissions are paid to the senior and junior consumer according to their turnover. ஸோ கன்சியூமருக்கே வந்துட்டு நீங்கள் ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது கன்சியூமர்ஸே நிறைய கஸ்டமர்ஸை வந்துட்டு கூப்பிட்டுட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. கமிஷன் வந்து எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த சீனியாரிட்டி, ஃபஸ்ட்டு யார் வந்தது, அதுக்கப்புறம் யார் வந்தது, அந்தமாரி சீனியர் ஜூனியர் அப்படின்னு பார்த்து அந்த டர்ன் ஓவர்லேருந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஆல் கன்சியூமர்ஸ் டிரெக்ட்லி பர்ச்சேஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் பிரான்ச். எல்லாருமே வந்துட்டு டைரெக்டாக ப்ரொடியூசரோட பிரான்ச்லேருந்தே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட். ஸோ இப்போ வரணும் பார்த்தது வந்துட்டு டைரக்ட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டைரக்ட் சேனல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ மிடில் மேன். இன்டைரக்ட் சேனல் அப்படிங்கும்போது மிடில் மேன்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் கான்ட்ராக்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ கான்ட்ராக்ட் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க. த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடியூசர் அவுட் சோர்சஸ் த வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டு த தேர்ட் பார்ட்டி ஆன் கான்ட்ராக்ட். ஸோ கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேர் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை கூட்ஸை கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் யாரோ எந்த ஹோல்சேலர்கிட்ட கொடுக்குறது, எந்த ரீட்டைலர்கிட்ட கொடுக்குறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னால் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அவுட் சோர்சிங் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடியூசர் அவுட் சோர்சஸ் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கான்ட்ராக்டில் கொடுத்துருவாங்க. த கான்ட்ராக்டர் மே ப்ராசஸ் ஆர்டர்ஸ், கலெக்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் கேரி அவுட் கஸ்டமர் சர்வீஸ் ஆல்சோ. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்டர் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு கேரி அவுட் கஸ்டமர் சர்வீஸையும் வந்துட்டு இவங்களே வந்துட்டு பார்த்துக்குவாங்க. ஹீ இஸ் பெய்ட் கமிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டர்ன் ஓவர். ஸோ அவர் எவ்வளோ ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாரோ அந்த டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு கமிஷன் வந்து பே பண்ணுவாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அவுட் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தேர் கோர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனி எம்என்சிஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு வேறு ஒரு ஏஜென்ட்கிட்ட கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்களோட மெயின் கோர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் தான். ஸோ அதை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு அவுட் சோர்சிங் பண்ணிவிடுவாங்க. அவுட் சோர்சிங் பற்றி இன்னும் நீங்கள் கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அவுட் சோர்சிங் சாப்டர் வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன், அதுவும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். மேனுஃபேக்சரர்ஸ் வேல்யூ ஆடட் ரீசெல்லர் VAR ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் டு கஸ்டமர்ஸ். ஸோ மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து வேல்யூ ஆடட் ரீசெல்லர்கிட்ட போயிட்டு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட போய் சேருது. தி VARS receives a product from the manufacturer, incorporate them as if their own products by adding value enhanced service and sell them to the customers. ஸோ மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்கி ஒரு வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணி அதை ரீசேல் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட் மாதிரியே அதை வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து ரீசேல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து VAROட ஒர்க். VAR provide highly skilled technical support so that the customer can have world class satisfaction. ஸோ இவங்கக்கிட்ட அந்த வந்து வாங்கும்போது வேர்ல்டு கிளாஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்ச மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட ஹைலி ஸ்கில்டு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. மைக்ரோசாஃப்ட் இந்தியா ஹேஸ் அப்பாயிண்டட் AVNet and Ridington as VRS in India. ஸோ மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வேல்யூ ஆடட் ரீசெல்லராக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. A solar panel producer may have builders as VAR and the builders offer solar panel as additional facility to the buyers of the flats. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்துட்டு ஒரு சோலார் பேனல் ப்ரொடியூசர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்துட்டு பில்டர்ஸை வந்துட்டு VARஆக வந்துட்டு வச்சுருப்பார், வேல்யூ ஆடட் ரீசெல்லராக வந்துட்டு வச்சுருப்பார். இப்போ இந்த பில்டர்ஸ் வந்துட்டு ஃப்ளாட் பையர்ஸ் கிட்ட சேல் பண்ணும்போது அடிஷ்னலாக சோலார் பேனலும் நான் உங்களுக்கு சேர்த்தே தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அந்த சோலார் பேனலையும் சேர்த்து விற்றுடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு. லைக் ஒரு சோலார் பேனல் ப்ரொடியூசர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்துட்டு யாரை VARஆக வச்சுருப்பாரு அப்படின்னா பில்டர்ஸை
விஏஆராக வச்சுருப்பார், வேல்யூ ஆடட் ரீசெல்லர். ஏன்னா இந்த சோலார் பேனலை இந்த வேல்யூ ஆடட் ரீசெல்லர் விற்றுடுவாங்க. பில்டர்ஸாக இருக்கவங்க வந்துட்டு கஸ்டமர்கிட்ட விற்றுடுவாங்க. ஃப்ளாட் விற்கும் போதே அடிஷ்னலாக சோலார் பேனலும் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு விஏஆரோட ஒர்க். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர், சேனல் பார்ட்னர், அப்புறமா கன்சியூமர்ஸ். An agreement is entered in between the producer and channel partner. ஸோ அக்ரிமெண்ட் வந்து யாருக்கும் இருக்கும் அப்படின்னா ப்ரொடியூசருக்கும் சேனல் பார்ட்னருக்கும் இருக்கும். The producer trains the technicians of a partner and provides certification that quality product and service is assured from the partner. ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெக்னீஷியன்ஸ், பார்ட்னர்ஸோட டெக்னீஷியன்ஸ்க்கு சர்டிஃபைடு ஒரு ட்ரைனிங் வந்துட்டு கொடுப்பாங்க. சேனல் பார்ட்னர் அண்ட் ப்ரொடியூசர் ஒர்க் இன் கோஆப்ரேஷன் டு அட்டைன் த ரெஸ்பெக்டிவ் கோல். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க டு அட்டைன் அவங்களுடைய பர்டிகுலர் கோலை, ரெஸ்பெக்டிவ் கோல்னால் அவங்கள ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்க ஒரு பர்டிகுலர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. த USA கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்பெனி டெல் ஹேஸ் சேனல் பார்ட்னர் இன் இந்தியா நேம்லி. ஸோ டெல்லோட சேனல் பார்ட்னர் யார் அப்படின்னா இன்கிராம்ஸ், எரிக்ஸ், ரெடிங்டன், நியோட்ரிக், HCL எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் வந்துட்டு சேனல் பார்ட்னர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ், VRS கன்சல்டன்ட்ஸ், மேனேஜ்ட் சர்வீஸ் ப்ரொடியூசர்ஸ், இண்டிபெண்ட் சாஃப்ட்வேர் வெண்டார்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சேனல் பார்ட்னர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சேனல் பார்ட்னர்ஸாக தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரர், ஃப்ரான்ச்சைசர் அண்ட் கன்சியூமர். மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஃப்ரான்ச்சைசர்னால் இன் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு சாப்டரே வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் கன்சியூமர். ஸோ ப்ரொடியூசர் அடாப்ட் திஸ் சேனல் டு டிஸ்ட்ரிபியூட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த ஹோம் கண்ட்ரி அண்ட் ஃபாரின் கண்ட்ரி. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோம் கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு சர்வீஸ், அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் கொண்டு போகிறதுக்காக இந்த ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ரீட் செப்பரேட் சாப்டர் ஆன் ஃப்ரான்ச்சைசிங் இன் அனதர் லெசன். ஸோ சாப்டர் ஃப்ரான்ச்சைசிங் பற்றி தெரியல அப்படின்னா நானே வந்துட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரான்ச்சைசிங் சாப்டர். அதை வந்துட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரியும். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர், ரீட்டெய்லர், அதுக்கப்புறம் கன்சியூமர். ப்ரொடியூசர் அப்பாயிண்ட்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ரீட்டெய்லர்ஸ். ரீட்டெய்லர்ஸ் வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்கள நம்ம ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்கிறோம். The storage, warehousing, transport and distribution functions are undertaken by the producer himself. கூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது, வேர்ஹவுசிங் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடியூசரே வந்துட்டு பார்த்துப்பார். பிராண்டட் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி ரூட்டட் த்ரூ திஸ் சேனல். நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸு, நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சேனலில் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஆல்ரெடி அது நல்ல பிராண்டில் தான் இருக்கும், ஆல்ரெடி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி தான் இருக்குது. ஸோ ரீட்டைலர்கிட்ட கொடுத்து சேல் பண்ணும்போது நல்லாவே வந்துட்டு சேல் ஆகும். மேனுஃபேக்சரர் டு ரீட்டைலர் டு கஸ்டமர். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர், அதுக்கப்புறம் கன்சியூமர். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ரீட்டைலர் கிட்ட போய் அப்புறம் கன்சியூமர் பார்த்தோம். இப்போது இன்னொரு மிடில் மேன் ஜாயின் ஆயிருக்காங்க, ஹோல்சேலர், ரீட்டைலர், அப்புறம் தான் கன்சியூமர். ஃபஸ்ட்டு ஹோல்சேலர் கிட்ட போயிடும். மேனுஃபேக்சரர் எங்கேஜஸ் ஹோல்சேலர் டு பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தேம் as soon as the ப்ரொடக்ஷன் இஸ் ஓவர். ப்ரொடியூஸ் பண்ண முடிச்சோடனே ஹோல்சேலர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. த ஸ்டோரேஜ், வேர்ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை த ஹோல்சேலர். இங்கே வந்துட்டு ஸ்டோரேஜோ, வேர்ஹவுசிங்கோ, டிரான்ஸ்போர்ட்டோ, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோ யார் பார்த்துப்பா அப்படின்னா ஹோல்சேலர் பார்த்துப்பாங்க. அங்கே என்ன பார்த்தோம், மேனுஃபேக்சரரே பார்த்துப்பாரு, ப்ராடக்ட் சேல் பண்ணுறது மட்டும் ரீட்டைலரோட வேலை. இந்த மிடில் மேன் இங்கே நடுவில் ஹோல்சேலர் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ், வேர்ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே வந்துட்டு ஹோல்சேலர் பார்த்துப்பாரு. தீஸ் ஹோல்சேலர்ஸ் கான்டாக்ட் ரீட்டைலர்ஸ் அண்ட் செல் கூட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு தெம். ஸோ ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் ரீட்டைலர்ஸோட கான்டாக்ட் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபார் செல்லிங். ஹோல்சேலர்ஸ் மே டீல் இன் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஹோல்சேலர் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்டேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டீல் பண்ணுவாங்க. ஃபைனலி ரீட்டைலர்ஸ் செல் கூட்ஸ் டு இண்டிவிஜுவல், அதாவது எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு ரீட்டைலர் தான் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஹோல்சேலர், ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலர், ரீட்டைலர்கிட்டேருந்து எண்ட் கன்சியூமர்.
நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், ஏஜென்ட், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர். இங்கே வந்துட்டு ஏஜென்ட் அப்படின்றவர் ஆட் ஆயிருக்காரு. இன் அடிஷன் டு த அபவ் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் த மிடில் மேன் ஏஜென்ட் பிளேஸ் அ ரோல் ஆஃப் ப்ரொடியூசர் அண்ட் ஹோல்சேலர்ஸ். ஏஜென்ட் அப்படின்றவங்க என்ன ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரோல் ஆஃப் ப்ரொடியூசர் அண்ட் ஹோல்சேலர்ஸ். தே கேதர் தி அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ் ஃப்ரம் த போட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் போட்லேருந்து எடுக்கிற அந்த ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே கலெக்ட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த ஹோல்சேலர்ஸ் அண்ட் பிரிங் த கூட்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் த ஹோல்சேலர். ஏஜென்ட் பெர்ஃபார்ம்ஸ் தேர் ஃபங்க்ஷன் ஃபார் அ கமிஷன் பேஸ்ட் ஆன் தேர் டர்ன் ஓவர். ஸோ இவங்க வந்து ஒரு கமிஷனுக்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு ப்ராடக்டை வாங்கி விற்கிறவங்க கிடையாது. 2 பேரையும் மீட் பண்ண வச்சு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்ஸ் போட்டு கமிஷன் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஏஜென்ட்ஸோட ஒர்க். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர், ஆத்தரைஸ்டு டீலர்ஸ், அப்புறம் கன்சியூமர்ஸ். த retained to retain the control over the relationship with consumers, the manufacturer appoints authorized dealers. ஸோ ஹோல்சேலர் கிட்ட போய் ரீட்டைலர் கிட்ட போகிறதுக்கு ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது கன்சூமர் கிட்ட அப்படின்றதுனால மேனுஃபேக்சரர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்துட்டு இந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ். தே ரிசீவ் ஆல் த கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த மேனுஃபேக்சரர் அண்ட் செல் தெம் இன் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் டு retailers. Authorized dealer use the brand name of manufacturer and deal with one producer only. ஸோ இவங்க வந்துட்டு ஒரே ஒரு ப்ரொடியூசர் கீழே மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆத்தரைஸ்ட் டீலர் ப்ரொவைட் த சர்வீஸ் இன் இன்ஸ்டலேஷன் ஆஃப் மிஷினரி டு த கன்சியூமர், ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், கார் ஆர் சோல்ட் த்ரூ ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யார் சேல் பண்ணுவா அப்படின்னா இந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸாக வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. B2B and B2C. All purchases and sales between the producer and the wholesaler and from the wholesaler to retailer etc. are called business to business. ஸோ வந்துட்டு ப்ரொடியூசரும் ஹோல்சேலரும் 2 பேருமே வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹோல்சேலரும் ரீட்டைலரும் 2 பேருமே வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் பண்ணுறது பிஸ்னஸ் அப்படின்றதுனால B2B கீழே இது வரும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில். ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த ப்ரொடியூசர் ஆர் ஹோல்சேலர் ஆர் retailers on the one side and consumers on the other side. ஸோ பிஸ்னஸ் கிட்ட இருந்து கன்சியூமர் கிட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எய்தர் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சியூமர், இல்லை ஃப்ரம் த ஹோல்சேலர் டு த கன்சியூமர், இல்லை ஃப்ரம் த ரீட்டைலர் டு கன்சியூமர். அப்படின்போது ஒரு சைட் கன்சியூமர் வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு பிஸ்னஸ் டு கன்சியூமர். இவங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டைலர். அதனால் பிஸ்னஸ் டு கன்சியூமர் அதுக்கு கீழே வந்துட்டு இது வந்துடும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், சேனல்ஸ் பேஸ்ட் ஆன் மிடில் மென், டைரக்ட் சேனல் அண்ட் இன்டைரக்ட் சேனல் வந்துட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சேனல் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு 2 கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ், FMCG. ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கும் அப்படின்னா லைக் ப்ரொவிஷ்னல் ஐட்டம், கிளாத்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ எல்லா கஸ்டமரும் வந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை காலியாக்கிட்டு எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃப்ரெஷ் பர்ச்சேஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் டேவோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோவோ வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் பர்ச்சேஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வி நீட் தட். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டியூரபிள் கூட்ஸ். டியூரபிள் கூட்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு இது வந்து நீடிச்சு இருக்கும், லைக் ஃபார் இயர்ஸ் ஆர் 2-3 இயர்ஸ்க்கு இது வந்துட்டு இருக்கும் அப்படின்ற கூட்ஸ். லைக் ரெஃப்ரிஜரேட்டர், டெலிவிஷன், எல்இடி பல்ப், ஃபேன், லேப்டாப், இதெல்லாம் வந்துட்டு இட் ஒர்க்ஸ் ஃபார் இயர்ஸ். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் திஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டைப்ஸை பேஸ் பண்ணி சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்கும். தே ஆர் யூஸ்ட் கண்டினியூஸ்லி ஃபார் இயர்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இஸ் மேட் ஆஃப்டர் சம் years. Further, they need to be installed, serviced, spare parts are to be replaced. The retail stores for fast moving consumer goods are far more in number than durable goods in retailers. So durable goods retailers விட இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் வச்சுருக்க ரீட்டைலர்ஸ் வந்துட்டு நிறையா இருக்காங்க. பட் த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் ஆர் த சேம் ஃபார் போத் ஆஃப் தெம். 2 பேருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரம்
எய்தர் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, from the producer to the directly to the consumer, or we have middlemans in between. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் அப்படின்னு வரும்போது industrial machinery and equipments need shorter channel of distribution. The industries that use the products are less in numbers. So இந்த மாதிரி மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு ஷார்ட்டர் இன் நம்பராக இருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் ஆர் டீலர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் இன்ஸ்டலேஷன், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த மிஷினரி. ஸோ மிஷினரி பொறுத்த வரைக்கும் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து வேணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும். The producer sell the machineries through his salesman or authorized dealer. ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்களால தான் மட்டும் இதை சேல் பண்ண முடியும். ஸோ அவங்களோட சேல்ஸ்மேனையோ இல்லை ஆத்தரைஸ்டு டீலர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசானன்ஸ் இமேஜிங் ஸ்கேனர். ஸோ ஒரு இமேஜ், நம்மளோட இமேஜ் ஆஃப் அ பாடி அதை வந்துட்டு எடுக்கிறதா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை ஹாஸ்பிட்டலுக்கு சேல் பண்ணுறது வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தே சோல்ட் த்ரூ ஆத்தரைஸ்ட் டீலர் ஹோல்சேலர் டு த கன்சியூமர்ஸ். ஸோ ஆத்தரைஸ்ட் டீலருக்கு மூலியமாகவோ இல்லை ஹோல்சேலர் மூலியமாகவோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். சர்வீசஸ் வந்துட்டு இட் கேனாட் பி ஸ்டோர்டு. நம்ம சர்வீஸ் பண்ணுறதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணுறது சர்வீஸ், மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்கறது சர்வீஸ். அந்த மாதிரி தான் சர்வீஸுன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ப்ராடக்ட் சேல் பண்ணுறது கிடையாது, சர்வீசஸ் கொடுக்கறது. A banking transaction or a mobile connectivity is created for the particular customer at a specific time. Mostly direct channel is operated by all the producer through branches. So மோஸ்ட்டாக வந்து direct channel தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸுமே through their branches மூலமா. ஈவன் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடிலையுமே கூட சாஃப்ட்வேர் இஸ் கிரியேட்டட் அண்ட் மாடிஃபைட் டு சூட் த கஸ்டமர்ஸ் நீடு. சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துட்டு கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுதான் அவங்க கொடுக்குற சர்வீஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் பிரான்ச்சஸ் அண்ட் எம்ப்ளாய் ஏஜென்ட்ஸ் டு கனெக்ட் வித் பாலிசி ஹோல்டர்ஸ். ஸோ பாலிசி ஹோல்டர்ஸ் கூட கனெக்டிவாக இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்துட்டு அவங்க எம்ப்ளாயீஸ் வச்சுருப்பாங்க ஏஜென்ட்ஸாக. அண்ட் தே ஹாவ் ஆல்சோ மெனி பிரான்ச்சஸ். ப்ரொடியூசர்ஸ் வெப்சைட் இஸ் கிரியேட்டட். கிரேட்டர் யூஸ் இன் கனெக்டிங் வித் த கன்சியூமர் இன் சர்வீஸ் மார்க்கெட்டிங். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வெப்சைட் அது வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் வந்து இங்கே ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் சேனல்ஸ் பேஸ்ட் ஆன் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ பேஸ்ட் ஆன் மார்க்கெட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the national or country level middlemen are already dealt with in detailed in previous paragraph. So நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மிடில்மேன்ஸ் பற்றிலாம் நிறையவே படிச்சிட்டோம். The international distribution of goods and services consists of 2 subsystems. ஸோ இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் 2 subsystems இருக்குது. They are domestic distribution system and foreign distribution system. There are exports merchants, export trading houses, export agents, state trading organization, joint venture, license, franchisees, etc. performing the functions of middleman. ஸோ இங்கே இன்டர்நேஷ்னல் லெவல் பொறுத்த வரைக்கும் இல்லை நேஷ்னல் லெவல் பொறுத்த வரைக்கும் யார் யார் வந்து சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்காங்க அப்படின்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு தே ஆக்ட் ஆஸ் அ சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம வந்து 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். சேனல்ஸ் பேஸ்ட் ஆன் மிடில்மேன் அண்ட் சேனல்ஸ் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். மிடில்மேன் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பார்த்தோம். அண்ட் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்துட்டு we have seen கன்சியூமர் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். அதில் வந்துட்டு 2 டைப்ஸ் பார்த்தோம். கன்சியூமர் கூட்ஸில் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் டியூரபிள் கூட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அண்ட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பேஸ்ட் ஆன் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் டைப்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த வீடியோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ ஹாப்பி டே.